குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. காலை கதிரவன் கதவை தட்டி இருளை விலக்கும் நேரம், பனித்துளிகள் உருகத் தொடங்கும் நேரம், இதமான தென்றல் காற்று நம்மை தொட்டு போகும் நேரம். உற்சாகமான இந்த காலை பொழுதில் கல்லறவிளை புனித பாத்திமா அன்னையின் அருள் தேடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கல்லறவிளை முதலாறு மச்சுவிளை பங்கு இறைமக்கள் சார்பாக திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திருவருகை காலம் என்பது குழந்தை இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி அமைதி காத்து மகிழ்ச்சியோடு காத்திருக்கும் காலம். காத்திருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நெருங்கிவிட்டது என்ற மகிழ்வை கொடுப்பதாக இந்த 3வது ஞாயிறு அமைகிறது. பாலன் இயேசு நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பிறக்க அவருக்காக அழகான குடிலை நம்முள் அமைப்போம் என்னும் எண்ணத்தோடு இப்பலியில் இணைவோம். திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறான இன்று 3வது மெழுகுவர்த்தியான இளஞ்சிகப்பு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட இருக்கிறது. இந்த 3ஆம் திரியானது மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இது கிறிஸ்து பிறப்பை முதலில் அறிந்து மகிழ்ந்த இடையர்களை குறிக்கிறது. இடையர்கள் பெற்ற அதே மகிழ்வோடு மகிழ்ச்சியின் திரியை ஏற்ற கல்லறவிளை, மச்சுவிளை மற்றும் முதலாறு பங்குகளின் பங்கு மேய்ப்பு பணி பேரவை நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உமக்களை நீர் கண்ணோக்கு நீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் வாழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வுடன் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இனிய உறவுகளே, நம் பாலன் இயேசுவின் வருகை இந்த பூ உலகிலும் மக்களின் வாழ்விலும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இந்த பூமி முழுவதும் வளமாக மாறும் என்றும் நம் அனைவரையும் மீட்டு நம் பாவங்களை அழிக்க நம் ஆண்டவர் வருவார் என்ற உள்ள உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் வாழ வேண்டும் என்றும் நம் துன்ப நாட்கள் மறைந்து எங்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறையும் என்ற நம்பிக்கையை தரும் இறை வார்த்தைகளை அகம் மலர்ந்து செவி திறந்து கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கடவுளை வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் மகமகிழும். பொட்டல் நிலம் மக்களை படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை மீட்க
ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அன்பு சகோதரமே, நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பை குறித்து இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது. இயேசுவின் வருகைக்காக நாம் அனைவரும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமென்றும், பிறர் செய்யும் தீமைகளை மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டுமென்றும், பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் துன்பங்களை ஏற்று வாழ வேண்டும் என்றும் நமக்கு அறிவுறுத்தும் வாசகத்தை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அலகு 5, 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேலுள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 11
இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் உன் தூதனை உனக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறாகிய இன்று அகில உலக திருவையோடு இணைந்து மகிழ்வின் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எது மகிழ்ச்சி என்று சிந்திக்கின்ற பொழுது பச்சிலம் குழந்தைகளுக்கு பொம்மையோடு விளையாடுவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகளுக்கு அரட்டை அடிப்பதும், பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகளுக்கு நண்பர்களோடு விளையாடுவது, ஓடி சாடி விளையாடுவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இளைஞர்களுக்கு ஊர் சுத்துவது, அரட்டை அடிப்பது, 2 சக்கர வாகனத்திலே வேகமாக செல்வது போன்றவை மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பெற்றோருக்கு பணம் சம்பாதிப்பதும் பிள்ளைகளை நல்ல முறையிலே திருமணம் செய்து கொடுப்பதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மொத்தத்திலே இன்றைய காலகட்டத்திலே யோசிக்கின்ற பொழுது நம் அனைவருக்குமே அலைபேசி மகிழ்ச்சியை தருகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலக மகிழ்ச்சியை பற்றி அல்ல, மாறாக நிலையான மகிழ்வை பற்றி சிந்திக்கவே இன்றைய வாசகங்களானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இல்லையே இன்றைய திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறானது நமக்கு அழைப்பு தருகின்றது. நிலையான மகிழ்ச்சி என்றால் என்னவென்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது மிக அழகாக திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் என்றும் மகிழுங்கள் என்று. ஆம், திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு நமக்கு அழைக்கின்ற விடுப்புதான். ஆண்டவரோடு இணைந்து இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவரோடு இணைந்து நாம் செயல்படுவதுதான் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை தருகின்றதே தவிர
அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற அலைபேசிகளோ அரட்டை அடிப்பதோ மற்றவர்களை பற்றி புரளி பேசுவதோ என்றும் நமக்கு மகிழ்ச்சியை தராது. பணம் சம்பாதிப்பதும் சொத்து குவிப்பதும் என்றும் மகிழ்ச்சியை தராது. இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிலையற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மாறாக ஆண்டவரோடு இணைந்து எப்பொழுது நாம் இருக்கின்றோமோ அதுவே உண்மையான மகிழ்ச்சி என்று திருவிவிலியம் அழகாக குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இதனை மையப்படுத்தியதாகவே இன்றைய 3 வாசகங்களும் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்துடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அசிரியர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அடிமைகள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அவ்வாறு இந்த இஸ்ரேல் மக்கள் அசிரியர்களிடம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. மிக அழகாக ஆண்டவர் முதல் வாசகத்திலே கூறுகின்றார், பாலைநிலமும் பால்வெளியும் அகமகிழும், வறண்ட நிலமும் யாருமில்லாமல் யாரும் பயன்படுத்தாமல் இருக்கின்ற பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலமும் அக்களித்து லீலி போல் பூத்து குலுங்கும். பொட்டல் நிலம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது தரிசு நிலத்தை குறிக்கின்றது. இவ்வாறு தரிசு நிலங்கள் லீலி மலரை போல பூத்து குலுங்கும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அடிமையாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெறுவார்கள். அவர்கள் பாலும் தேனும் பொழுகின்ற கானான் தேசத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு பூத்து குலுங்குவார்கள் என்பதை தான் இன்றைய முதல் வாசகமானது மக்களுக்கு கடவுளுடைய இறை வார்த்தை வழியாக நம்பிக்கை தருகின்ற வாசகமாக முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. ஆக முதலாவதாக நிலையான மகிழ்ச்சி பெறுவதற்கு முதல் காரணியாக அமைந்திருப்பது இறை வார்த்தை. நாம் துன்பமாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய கஷ்டமான நேரங்களிலே, உடல் நோயுற்று நாம் இருக்கின்ற வேளைகளிலே, யாருமே இல்லையே ஆண்டவரே என்று நாம் இருக்கின்ற வேளைகளிலே இறை வார்த்தையை வாசிப்பது, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகின்றது, மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. இதை நம்மில் பலரும் நம்முடைய அனுபவ ரீதியாக கண்டிப்பாக உணர்ந்திருக்க கூடும். ஆகவே முதலாவது மகிழ்ச்சியை தருவது இறை வார்த்தை. இறை வார்த்தையை வாசிப்பது மனிதனுக்கு நிலையான மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது, பொறுமையோடு நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையோடு வாழ வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதை நிலத்திற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகின்றார். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு விவசாயியானவர் முன்மாறியும் பின்மாறியும் மழை ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவருடைய விளைச்சலுக்காக காத்திருக்கின்றார். அவர் ஆத்திரப்படவில்லை, பொறுமையோடு காத்திருக்கின்றார். மழை பொழியும் காலம் வரை அந்த கதிர்கள் கொய்ந்து பலனளிக்கின்றவரை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை போல இறைமக்களாகிய நாமும் துன்பங்களிலிருந்து நாம் வெளியே வரும் வரை, துன்பங்களிலிருந்து நாம் மீட்கப்படும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இவ்வாறுதான் பொறுமையை இழந்தவர்களாக, எது உண்மை என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். எதற்கெடுத்தாலும் அவசரமான இந்த உலகத்திலே இப்படிதான் இருக்குமோ, இப்படிதான் நிகழ்ந்திருக்க கூடுமோ என்று நம்முடைய பல குற்றங்களுக்கு, நம்முடைய மகிழ்ச்சி இழந்து போவதற்கு காரணம் இந்த பொறுமையின்மையாக இருக்கின்றது. ஆனால் இந்த 2ஆம் வாசகம் வழியாக திருத்தூதர் பவுல் மிக அழகாக கூறுகின்றார், பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள். மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய பொறுமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று அழகாக கூறுகின்றார்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 2 வாசகங்களும் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் இறைவார்த்தையை கேட்டதை வாழ்வாக்க வேண்டும், இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும். இரண்டாவதாக பொறுமையோடு நாம் வாழ வேண்டும். இவ்விரண்டு பண்புகளையும் கடைபிடிக்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சியை நாம் கண்டடைவோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுடைய செயல்களை பார்த்து நீர்தான் மெசியாவோ என்று கேட்டு அனுப்புகின்றார். திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் சென்று வினவுகின்றார், நீர்தான் மெசியாவோ, உமக்காக தான் நாங்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்கின்ற பொழுது இயேசு கூறுகின்றார், என்னுடைய செயல்களை அவர்களிடம் சென்று சொல்லுங்கள். காது கேட்காமல் இருந்தவர்கள் காது கேட்கின்றார்கள், நடக்க முடியாமல் இருந்தவர்கள் நடக்கின்றார்கள், வாய் பேச முடியாமல் இருந்தவர்கள் வாய் பேசுகின்றார்கள். இந்த செய்தியை சென்று திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள் என்று. ஆமன்பார்களே, இன்று இறை வார்த்தை நமக்கு கூறுகின்றது, செய்தி மெதுவாக இருக்கின்றது. மகிழ்ச்சியாக நாம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனை நாம் கண்டடைய முடியும். வரவிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை வெறும் ஒரு அடையாளமாக அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறக்க வேண்டும் என்றால் வெறுமனே ஒரு குடில் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியின் தேவன் நம்மிலே வர வேண்டும் என்றால் இன்றைய இறை வார்த்தைகள் கூறுகின்ற பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடிக்கின்ற பொழுது திருவே காலத்திலே நாம் காத்து கொண்டிருக்கின்ற நம் பெருமான் இயேசு குடிலில் மட்டுமல்ல நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பிறப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக கடவுள் பாதம் எடுத்துரைப்போம். முழு முதல் காரணரே, இவ்வுலகில் நீர் ஏற்படுத்தி இருக்கும் உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம் ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைத்து தங்கள் பணியை சிறந்த முறையில் செய்ய வழிநடத்த வேண்டுமென்று புனித பாத்திமா அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்க்கெல்லாம் அரசராகியவரே, எம் நாட்டை ஆளும் தலைவர்களையும்
உலக நாடுகளை ஆளும் தலைவர்களையும் பாதம் தருகிறோம். இவர்கள் ஜாதி மத பாகுபாடின்றி ஞானத்தோடும் விவேகத்தோடும் மக்களை வழிநடத்தவும், நாடுகளுக்கிடையே நடக்கும் போர்கள் நீங்கி மக்கள் அமைதியோடு வாழ தேவையான போர் நிறுத்த திட்டங்களை வகுத்து உலக நாடுகளுக்கிடையே அன்பும் சமாதானமும் நிலவ உழைத்திட வேண்டும் என்று புனித பாத்திமானே வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலே, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினால் வாடி நலிந்து கொண்டிருக்கும் நோயாளிகளை திருமுன் வைக்கின்றோம். அவர்களை திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தி நோயினின்று விடுதலை அளித்து அவர்கள் வாழ்வை வளப்படுத்தி மகிழ்விக்க வேண்டுமென்று புனித பாத்திமானே வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை நேசித்தவரே, அனைத்து குழந்தைகளும் கீழ்ப்படிதலோடு இறைஞானம் பெற்று வாழவும், உலகில் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும், குழந்தை தொழிலாளர் ஒடுக்குமுறை நீங்கி அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்று தங்கள் வாழ்வை மேம்படுத்திடவும் இறையாசீரை அவர்கள் மேல் பொழிந்திட வேண்டுமென்று புனித பாத்திமானி வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே, இன்றைய வழிபாட்டில் பங்கேற்று கொண்டிருக்கும் கல்லறவிளை மச்சுவிளை முதலாறு இறைமக்கள் அனைவரையும் பாதத்தில் தருகிறோம். மீது கொண்ட நம்பிக்கையாலும் அன்னையின் மீது கொண்ட பற்றுதலாலும் இங்கு கூடியிருக்கும் மக்களாகி எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வாழ்வில் வரும் துன்பங்களை துணிவுடன் எதிர்கொண்டு உமது சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித பாத்திமானி வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, மன்றாட்டுகள் வழியாக நாங்கள் உம்மிடம் எடுத்து கூறிய வேண்டுதல்கள் இன்னுமாக எங்களுடைய மனதின் தேவைகள் அனைத்தையும் நீர்தாமே நிறைவாக தந்து மகிழ்வின் பிள்ளைகளாக உம்முடைய மகிழ்வின் பிறப்புக்கு காத்திருக்க வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமானவரே, எங்கள் இறை பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. பெயரால் வருகிறவர்
தூயவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர் ஆல்பர்ட், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திருவே அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியார் நொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் அனைவரும் துணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் தெய்வம் என்னுள் வரும் நேரம் இது, இதயம் தீரவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணம் இது, தாகம் கொள்வாயோ. என் தெய்வம் என்னுள் வரும் நேரம் இது, இதயம் தீரவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணம் இது, தாகம் கொள்வாயோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அரும் கொடைகளை வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, அருள் நிறை தாயே, உம் பாதம் தேடி வந்தோ, காத்து நடத்திடும் உந்த நன்மையை பிள்ளைகள் நாடி நின்றோ. அன்னை அருள் நிறை தாயே, உம் பாதம் தேடி வந்தோம், காத்து நடத்திடும் உந்த நன்மையை பிள்ளைகள் நாடி நின்றோம். வாழ்க வாழ்க மரியே, விண்ணக தாயே, தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. வாழ்க வாழ்க மரியே, விண்ணக தாயே, தேடி வந்த எங்களை தேற்றிடுவாயே. அன்னையே, அருள் நிறை தாயே, உம் பாதம் தேடி வந்தோம், காத்து நடத்திடும் உந்த நன்மையை